ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் உச்சம் பெற்ற வீடு அண்ட் சுக்கிரனோட சொந்த வீடு அது. அ இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவங்க ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடியவர்கள். அ ரொம்ப ஹியூமரஸ் பெர்சன். அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு விட்டி கேரக்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல ஜோக் அடிக்கிறது, இல்ல ஜனரஞ்சகமான மக்கள். 4 பேரோட நல்லா சிரிச்சு பேசணும் அப்படின்ட்டுன்னு. பட் அட் த சேம் டைம் நீங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ வெளியில வந்து பேசுறவங்க, "ச்சே இவங்கள மாரி உண்டா? எவ்ளோ ஜாலிப்பா" அப்படின்லாம் வீட்ல இருக்கிறவங்க யோசிப்பாங்க. வீட்ல அவங்க அப்படி இல்லவே இல்லையே! வெளியில மட்டும் அப்படி இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் டைம்ஸ் அவங்க வந்து ஒரு அந்நியன் மாரி. அ இரு கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அ வீட்ல வந்து அவங்க ரொம்ப கலகலன்னு பேசியோ, மத்தவங்களோடையோ இல்ல. பட் 4 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சேரும்பொழுது, ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய சோகத்தையோ, இல்ல தன்னுடைய சொந்த விஷயத்தையோ யார்கிட்டயுமே பகிர மாட்டாங்க. ஏன் அவங்களுடைய மனைவி, கணவன் இல்ல மத்தவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. விச் இஸ் வெரி பேட். ஏன்னா, உங்களுக்கு ஒரு பல்லு வலியோ, தலைவலியோ இல்ல உங்களுடைய துக்கத்தையோ நீங்க மத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டா தான், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல. அண்ட் உங்களுடைய மனபாரங்களுமே வந்து இறங்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். ஏன்னா, இந்த சந்திரன் உச்சம் பெற்ற ராசிக்காரர்களாக இருக்கிறதுனால, அந்த மன அழுத்தமும் இவங்களுக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ஆ 2 விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, ரொம்ப நல்ல மனிதர்கள், ரொம்ப ஹியூமரஸ் பீப்பிள். பட் அவங்க வீட்டுக்கு அவங்க பிரயோஜனமா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவனோ, மனைவியோ மத்தவங்கள்ட்ட நீங்க கேட்கும்போது, அவங்க வந்து ஒரு 2 டைப் ஆஃப் நேச்சர்ஸ் வந்து உங்கள்ட்ட அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது இவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம்.